உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஐயனார் துணை அடுத்து வரக்கூடிய அந்த அப்கமிங் பிடிஎஸ் படி வச்சு பார்க்கும்போது சேரன் சந்தா கல்யாணம் அப்படிங்கிறது அங்கே நின்று போயிருக்கு. ஸோ அப்படி நின்று போயிருக்கு அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும், அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத பற்றின சின்ன ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக கல்யாணம் அப்படிங்கும்போதே சேரன், சந்தா, அப்புறம் நிலா, சோழன் 4 பேருமே வந்துட்டு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த கடைக்கு போனதுக்கப்புறமா சோழன் வந்துட்டு சந்தாவை பார்த்து சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சந்தா, இந்த கடையில் எல்லா விதமான ட்ரெஸ்ஸுமே இருக்குது. உங்கள் ஊர் சைடில் கல்யாணத்துக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இருக்குமோ அந்த மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸும் இருக்க மாதிரியான கடைக்கு தான் உங்களை கூப்பிட்டு வந்திருக்கோம். அதனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சந்தா சொல்கிற விஷயம் சோழனுக்கு புரியல, நிலாவுக்குமே சுத்தமாக புரியல. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ சோழன் வந்துட்டு ஏதோ சாரியை பற்றி தான் சொல்கிறாங்க, ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னு சரியாக புரியல நிலா அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே சேரன் சொல்கிறாரு, அப்படி இல்லை, அவள் ஊர் சைடு போடுற மாதிரி சந்தா வந்து அது வேண்டான்னு சொல்லுது அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, அப்போ நான் வேறு என்ன மாதிரி சாரி வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. அப்போ சந்தா வந்துட்டு திரும்பவுமே வந்துட்டு சொல்கிறாங்க, அதுவுமே புரியல. என்ன சோழன் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சத்தியமாக எனக்கும் புரியல நிலா, ஏதோ ஒன்று சேலையை பற்றி சொல்கிறாங்கன்னு மட்டும் புரியுது அப்படிங்கும்போது இப்போ சேரன் சொல்கிறாரு, இல்லை நம்ம ஊர் சைடில் இருக்க மாதிரி கல்யாணத்துக்கு கட்டுற சாரி மாதிரி தான் வேணும்னு சொல்லுது சந்தா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உடனே சேரன் சிரிக்கிறாரு, என்னண்ணா இதுவும் நீ பார்த்த வேலை தானா அப்படிங்கிறாங்க. டே நாளாக சத்தியமாக எதுவும் சொல்லலடா, சந்தாவாக தான் விருப்பப்பட்டு கேட்குது அப்படிங்கிறாங்க. அப்போ சந்தா அந்த சைடு அங்கே தொங்கிட்டு இருக்கா அந்த ஒரு பட்டு சாரியை பார்த்தோன்னே அப்படி கையை காட்டி காட்டுறாங்க. அப்போ நிலா அதை பார்த்துட்டு, ஓ பட்டு சாரி, எங்கள் சைடில் எல்லாருமே கல்யாணத்துக்கு பட்டு சாரி கட்டுவோம், அந்த மாதிரி தான் உங்களுக்கும் வேணுமா அப்படின்னோடனே பட்டு சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க அப்போ போய் பட்டு சாரியை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக இப்போ அங்கே தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு நிலா வந்துட்டு எத்தனை சாரியை எடுத்து வச்சு சந்தா மேலே வச்சு காட்டினாலும் ஓகேன்னு சொன்னாலும் அவங்க உள் மனசுலேருந்து சொல்லலை. அப்போது அதை சோழன் கவனிச்சிடுறாரு. நிலாவை கூப்பிட்டு, இங்கே பாரு நிலா, நீ எத்தனை சிலையை எடுத்து போட்டாலும் அண்ணன் கண்ணை காட்டினா மட்டும்தான் அந்த சிலையை மட்டும்தான் சந்தா எடுக்கும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே அப்போ சேரனுமே டக்குன்னு பார்த்துட்டு, அதுவும் அந்த சாரி எடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலர் சாரியை எடுக்கிறாரு. அந்த சாரியை வந்து இப்படி சந்தா கிட்டே கொடுத்து, நல்லா இருக்குல்லப்பா அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்குது அப்படின்னு அவங்களும் சொல்லும்போது, நிலா வாங்க கண்ணாடியில் போய் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சு காட்டும் போதுமே சந்தா வந்து கண்ணாடி வழியாகவே சேரன் கிட்ட நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சேரனுமே அங்கே இருந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஓகே இந்த சாரியை ஃபைனல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் உங்களுக்கு பட்டு வேட்டி சட்டை பார்த்துடலானே அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா பட்டு வேட்டி சட்டை தானே, அது கடைசியாக கூட எடுத்துக்கலாம், உங்களுக்கு பாருப்பா உனக்கே எடுப்பா சேலை அப்படிங்கிறாங்க. அப்போ சோழன் பார்த்துட்டு, ஆமாம் நிலா உனக்கு சேலை எடுக்க வேணாமா, வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோழனே ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணுறாரு. அப்போ நிலா வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்க எடுத்து போட்டு அந்த சாரியவே எடுத்துட்டு, இது நல்லா இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. என்ன மாதிரி பொண்ணு நிலா நீ, ஒரே முதல்ல எடுத்து போட்ட சேலையவே எடுத்து வச்சுட்டு அதுவே எடுத்துக்கிறேங்கிற, அது இப்படி, அதெல்லாம் முடியாது, அந்த சாரி எடுங்க அந்த சாரி எடுங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் சாரீஸ்லாம் எடுத்து அதில் ஒரு 2 சாரியை எடுத்து கொடுக்குறாரு. இது 2ல் ஏதாவது ஒன்று நீ செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர் செலெக்ஷன் சோழன், உங்களோடது சூப்பராக எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு சாரி எடுத்து, இது நல்லா இருக்கா அப்படிங்கிறாங்க. வா நம்மளும் கண்ணாடியில் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வச்சு பார்க்குறாங்க. அப்போ சோழன் பார்த்துட்டு, சூப்பராக இருக்குது இந்த கலர் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ இதே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு, சந்தா நல்லா இருக்கா, ஆனால் நல்லா இருக்கா அப்படிங்கிறாங்க. சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது, சரி வாங்க அப்போ ஜென்ஸ் செக்ஷனுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி சோழன் கூப்பிட்றாரு. என்ன சோழன் வானதிக்கு எடுக்க வேணாமா அப்படிங்கிறாங்க. சேரன் உடனே, ஆமாப்பா வானதிக்கு எடுக்கணும்ல, ஒரு சேலை எடுத்துருப்பா அப்படிங்கிறாங்க. சரி நான் வானதிக்கும் ஒரு சாரி எடுத்துகிட்டு இப்போ ஜென்ஸ் செக்ஷனுக்கு போயிட்டு சோழனுக்கு வந்துட்டு ஷர்ட் எல்லாமே எடுக்கிறாங்க. ஸோ சோழனுக்கு, பாண்டிக்கு, பல்லவனுக்கு எல்லாருக்குமே எடுக்கும்போது சோழனுக்கு மட்டும் நிலா வந்து செலக்ட் பண்ணி எடுக்கிறது வந்துட்டு சேரனுக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ ட்ரெஸ் எல்லாத்துக்குமே எடுத்ததுக்கப்புறமா வீட்டுக்குமே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா வீட்டில் வந்துட்டு பார்த்தா நிலாவும் சோழனும் இன்விடேஷனையுமே வாங்கிட்டு வந்துட்டு இப்போ காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே சேரன் வந்துட்டு, என்னப்பா நிலா இது அப்படிங்கிறாங்க. ஆனால் என்னென்ன இன்விடேஷன் தானே அப்படிங்கிறாங்க. எதுக்குப்பா சிம்பிளாக பண்ணலான்னு சொல்லிட்டு இப்படி பத்திரிக்கையெல்லாம் அடிச்சுட்டு வந்திருக்கீங்களே அப்படிங்கிறாங்க. என்னென்ன அப்புறம் கல்யாணம்னா நமக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் கூப்பிடணும்ல, உனக்கு கல்யாணம் ஆகலைன்னு எத்தனை பேர் பேசியிருப்பானுங்க, அவங்ககிட்ட எல்லாம் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு வெறும் கையிலே போய் சொல்லி கூப்பிட முடியும், பத்திரிக்கையை கொடுத்து கூப்பிடலானே அப்படின்ட்டு இப்போ எல்லாருக்குமே கொடுத்து பார்க்குறாங்க. அப்போ வந்து நிலா ஃபஸ்ட்டு போயிட்டு நடேசன் கிட்ட தான் கொடுக்கும்போது ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. எல்லார் கையிலையும் கொடுக்கும்போது அவர் பார்த்துட்டே இருக்கும்போது, ஏமா சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா போட்டிருக்கீங்க, நடேசன்னு போட்டிருக்கிறதுக்கு பக்கத்தில் நடேசன் லாரி சர்வீஸ்னு போட்டிருக்கலாம்லம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே சோழன் இருந்துட்டு, ஆமாம் இவர் பெரிய அப்படியே 10 லாரி வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, இதில் நடேசன் லாரி சர்வீஸ்னு வேறு போடணுமா அப்படிங்கிறாங்க. என்னடா என்னை பற்றி தெரியும் உனக்கு அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிண்டல் பண்ணிட்டு நிற்கிறாங்க. அப்போ நடேசன் பார்த்துட்டு, சரிம்மா இந்த பத்திரிக்கையை நான் வச்சுக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வச்சுக்கோங்க அங்கிள் அப்படின்னு சொன்னோன்னே எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு பாண்டி, என்னடா பத்திரிக்கை எடுத்துகிட்டு போகிறாரு, பத்திரிக்கை கொடுத்தா தான் இவரே வருவேங்கிற மாதிரி பத்திரிக்கை எடுத்துகிட்டு போகிறாரு அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் அமைதியாக இருக்கும்போது மீதி தேவையான எல்லாமே வாங்கிடுறாங்க. சோழனும் நிலாவும் வந்துட்டு தாலி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, என்ன மாதிரியான தாலி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அங்கே போய் கடையில் அவங்க இப்படி கேட்டோடனே நிலா
நிலாவுக்குமே ஒரு மாதிரி ஆகுது. என்ன இப்படி கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான மாங்கல்யம் கட்டுவாங்க, உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிசைன்ஸ் எடுத்து வைக்கும்போது இப்போ சோழனுக்குமே தெரியல, நிலாவுக்குமே புரியல. என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நிலாக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. சோழன் என்னோட தாலி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தானே போடணும் சந்தாவுக்குமே அப்படிங்கிறாங்க. அப்போ சோழனும் வந்துட்டு அப்படி கூட இருக்கலாம்ல நிலா அப்படிங்கிறாங்க. அப்போது நான் சொல்கிற டிசைன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து போட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி தானே இருக்கும் என்னோட தாலி அப்படிங்கிறாங்க. அப்போ கடையில் இருக்கவங்க அதுக்கு நீங்கள் உங்கள் தாலியை வச்சு அதே மாதிரி இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இங்கே காட்டுங்க, அதே மாதிரி நான் டிசைன் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நிலா கழுத்தில் தாலி இல்லை அப்படிங்கும்போது ஒரு மாதிரி ஆகுது. டக்குன்னு சோழன் சமாளிக்கிறதுக்காக இல்லை இல்லை, நிறைய பேர் தாலியை வெளியெல்லாம் எடுத்து காட்ட மாட்டாங்கல்ல அப்படிங்கிறாங்க. ஓ அப்படி சொல்ல வரீங்களா, சரி ஓகே, அப்போ நீங்களே பார்த்து உங்களுக்கு தெரியும்ல டிசைன், நீங்களே செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி அதே டிசைனில் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போது நடேசனை அங்கிள் இங்கே பாருங்கள் மாங்கல்யம் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அதை பார்த்ததுமே ஏம்மா எப்படிம்மா அப்படியே உங்கள் அத்தை போட்டிருந்த மாதிரி உனக்கு கொடுத்த மாதிரி அதே தாலியை வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அதை ஏன் கேட்குறீங்க, அங்கே கடையில் போனோடனே டிசைன் நிறைய வச்சுட்டு இது வேணுமா அது வேணுமான்னு கேட்குறாங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் தான் திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்தது. சரி ஓகே, என்னோடதுமே வந்துட்டு ஆன்ட்டியோட தானே எனக்கு கொடுத்துருந்தீங்க, அப்போ அதே மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு நடேசனை சொல்லிடுறாரு. ஸோ கல்யாண நாளும் நெருங்கிருச்சு அப்படிங்கும்போது எல்லாமே பரபரப்பாக எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா சேரனோட முகம் மட்டும் ஒரு மாதிரியே இருக்கு. இதை நிலா கவனிச்சுட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு சோழனை கூப்பிட்டு கேட்குறாங்க. ஆமாம் சோழன், அண்ணன் என்ன ஒரு மாதிரியே இருக்காரு, ஏதாவது டென்ஷனில் இருக்காரோ அப்படிங்கிறாங்க. ஏங்க இதில் என்ன டென்ஷன் வந்துட போகுது, அண்ணனுக்கு கல்யாணம் ஆக போகுதுல்ல, கல்யாணம் ஆனால் இனிமேல் சுதந்திரமாகவே இருக்க முடியாது அண்ணனால, அதை நினச்சி ஏதோ பயப்படுதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ சோழனை பார்த்துட்டு என்ன அப்படிங்கிறாங்க. ஐயோ நான் சும்மா தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன இப்போ ஃப்ரீயாக இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னோடனே, ஐயோ நிலா நான் என்ன வச்சுலாம் சொல்லலை, பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்கள்ல அதை சொன்னேன் அப்படிங்கிறாங்க. பொதுவாக எல்லாரும் சொல்கிறாங்கன்னா நீங்கள் அப்படி தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இப்போ 2 பேரும் இப்படி பேசிக்க ஆரம்பித்தோடனே சேரனுக்கு வந்துட்டு ரொம்பவுமே ஒரு மாதிரி என்னமோ சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிடுறாங்களேன்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு டே என்னடா நிலா கிட்ட சண்டை போட்டுட்ருக்கா, என்ன பண்ணிலா அப்படிங்கிறாங்க. அப்படி இப்போ 2 பேருக்குமே பார்க்கும்போது என்ன ஒன்றுமே இல்லாத பிரச்சனை தானே இது, எதுக்காக அண்ணன் இப்படி டென்ஷன் ஆகுறாரு அப்படின்ட்டு. அண்ணே என்னண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, சும்மா தான் அவர் சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு, நான் பேசிட்டு இருந்தேன், ஒன்றும் சண்டையெல்லாம் போடலண்ணே அப்படிங்கிறாங்க. ஓ சரிப்பா சண்டை போடல அப்படின்னா ஓகே தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போவுமே சோழன் பார்க்குறாரு, என்ன நம்ம சும்மா தானே பேசிட்டு இருந்தோம், ஏன் அண்ணன் இப்போ இதுக்கு போய் இவ்வளோ டென்ஷன் ஆகுது அப்படின்னோடனே நிலாவுக்குமே ஒன்றும் புரியல, என்னென்ன தெரியலையே சோழன் அப்படிங்கிறாங்க. அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா எல்லாருமே வந்துட்டு டயர்டாக இருக்குது, காலையில் சீக்கிரமே எந்திரிக்கணுமேன்னு சொல்லிட்டு பல்லவன் பாண்டி 2 பேருமே படுத்துடுறாங்க, நடேசனுமே படுத்துடுறாரு. இப்போ நிலா பார்க்குறாங்க, என்ன அண்ணனை காணோமேன்னு பார்க்கும்போது அவர் வெளியில் உட்காந்துட்டு இருக்கும்போது நேராக நிலா வெளியிலே வராங்க. வந்துட்டு அண்ணன் என்னென்ன விடிஞ்சா கல்யாணம், இந்த நேரத்தில் வந்து இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க, போய் தூங்கலாம்ல, காலையில் அப்போ தானே முகமெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு இல்லைப்பா நிலா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா அப்படிங்கிறாங்க. என்னென்ன கேளுங்க அப்படின்னாங்க. இல்லை நிலா, நீ ஒரு வாட்டி என்கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்காப்பா, சந்தாவோ வானதியோ இந்த வீட்டுக்கு வந்தா நீ இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொன்னில்லப்பா, அப்படி எதுவும் சந்தா கல்யாணம் பண்ணிட்டு வந்துருச்சுன்னா நீ இந்த வீட்டை விட்டு போயிடுவியாப்பா, அப்படின்னா உனக்கு அப்படி தான் எண்ணம் இருக்குன்னா நீ இப்போவே சொல்லிருப்பா, நான் இப்போவே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன், எனக்கு கல்யாணமே வேணாம்ப்பா அப்படிங்கிறாங்க. ஐயோ அண்ணா என்னண்ணா இப்படிலாம் சொல்கிறீங்க, நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லைண்ணே, நான் எங்கன்னா போவேன், நானும் இந்த குடும்பத்தில் ஒருத்தி தானே, உங்கள் எல்லாரையும் விட்டுட்டு நான் எங்கே போவேன், சோழனை விட்டுட்டு என்னை எங்கே போக சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்பாடா இப்போ நீ சொன்ன வார்த்தை எனக்கு போதும் நிலா, நீ இப்போ சொன்னதான் எனக்கு திருப்தியாக இருக்குது, அப்படின்னா நீ இந்த வீட்டை விட்டு போக மாட்டில்லப்பா அப்படிங்கிறாங்க. ஆனால் என்னென்ன நான் எப்படின்னு அந்த வீட்டை விட்டு போவேன், அதில் நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு சோழனுமே நின்று கேட்டுடுறாரு. ஏன்னா இந்த நேரத்தில் அண்ணனையும் காணோம், நிலாவும் தனியாக அப்படி வெளில போகிறாளே, என்ன பேசுகிறாங்கன்னு தெரியலையே, இந்த நேரத்தில் அண்ணன் வேற டென்ஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பின்னாடியே வராரு. அப்போ இந்த டாபிக் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் அங்கேயே நின்று கேட்குறாரு. இதை கேட்டதுமே சோழனுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாகுது. சரிண்ணே, இதை இப்போ நினச்சி தான் நீங்கள் இப்போ சாயந்தரத்துலேருந்து டென்ஷன்லேயே இருந்தீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா நிலா, நாள் நெருங்க எனக்கு ரொம்ப பயமாகவே இருந்துச்சுப்பா, நீ இந்த வீட்டுக்கு எவ்வளோ முக்கியங்கிறது எங்கள் எல்லாருக்குமே தெரியும்ப்பா, நீ வீட்டை விட்டு போயிட்டீன்னா இப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ப்பா எங்களுக்கு அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் நினைக்காதீங்கண்ணே, நான் எங்கேயும் போக மாட்டேன், வாங்க இப்போ வந்து தூங்குங்க அப்படிங்கிறாங்க. சரிப்பா நிலா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தூங்கிடுறாங்க. ஸோ இப்போ காலையில் வந்து சீக்கிரமாகவே எழுந்துட்டு நிலா வந்து பார்க்குறாங்க, எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது நடேசன் முழிச்சிடுறாரு, அவர் வெளில உட்காந்துட்டு இருக்காரு. நிலா வந்து வெளியில் கோலம் போடலான்னு சொல்லி வரும்போது வாமா முழிச்சிட்டு
எழுந்திரிச்சிட்டியா அப்படிங்கிறாங்க. பாருங்க அங்கிள், மணி என்ன ஆகுது, நானுமே எழுந்துட்டேன், நீங்களும் எழுந்திரிச்சிட்டீங்க, வீட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா, இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க பாருங்க அப்படிங்கிறாங்க. இவனுங்களை என்னத்த சொல்றதுக்கு, இரு நான் ஒரு குடம் தண்ணி எடுத்து மேலே ஊற்றி விட்டுட்டுமா அப்படிங்கிறாரு. ஐயோ அங்கிள் வேண்டாம் வேண்டாம், இருங்க நானே போய் எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சோழன் சோழன் எந்திரிங்க அண்ணா அப்படின்றாங்க. அப்போ டக்குன்னு சேரன் முழிச்சிடுறாரு. சொல்லுப்பா விடிஞ்சிருச்சா அப்படிங்கிறாங்க. என்னண்ணே டைம் ஆகிட்டே இருக்க, எல்லாருமே கிளம்பணும்ல, எழுந்திரிங்க சோழன் எழுந்திரிங்க அப்படிங்கிறாங்க. இன்னொரு 5 நிமிஷம் நிலா அப்படின்னு. என்ன 5 நிமிஷம், எழுந்திரிக்கிறீங்களா இல்லையா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை பிடிச்சி உருவுறாங்க. அப்போ டக்குன்னு சோழன் எழுந்து உட்காந்துடுறாரு. என்ன நிலா பெட்ஷீட்லாம் பிடிச்சி உருவிட்டு இருக்க அப்படின்றாங்க. பின்ன என்ன டைம் ஆயிடுச்சு, நானே குளிச்சுட்டு வந்துட்டேன், நீங்களே எப்போ போய் என்ன கிளம்ப போறீங்க, எழுந்திரிங்க அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு எழுந்தோன்னே பல்லவனையும் பாண்டியை வந்துட்டு சோழனை தட்டி எழுப்பி விட்றாரு. டேய் மணி ஆயிடுச்சு எந்திரிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எழுந்திரிச்சிட்டு எல்லாருமே கிளம்பிடுறாங்க. கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தா இப்போ எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு போகலான்னு எடுத்துகிட்டு இருக்கும்போதே வானதி நேராக வீட்டுக்கே வந்துடுறாங்க. வந்த உடனேமே நிலா பார்த்துட்டு வாங்க வானதி அப்படிங்கிறாங்க. என்னக்கா கிளம்பிட்டீங்களா எல்லாரும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் வானதி, எல்லாமே எடுத்து வச்சிட்டோம், நேராக இப்போ கோயிலுக்கு போக வேண்டியதுதான் அப்படிங்கிறாங்க. சரிக்கா, அக்கா கேட்க மறந்துட்டேன், என் சாரி எப்படி இருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன வானதி, உங்களுக்கு எந்த சாரி கட்டினாலும் அழகாக இருக்கும், இந்த கலர் நான் உங்களுக்கு சூட் ஆகணும் பார்த்து பார்த்து எடுத்தேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு வானதியும் சொல்கிறாங்க. இப்போ உள்ளே போனோடனே பாண்டியுமே பார்த்துட்டு சூப்பராக இருக்குது வானதி இந்த சாரி உனக்கு அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் பாண்டி, நீ இதை சொல்லுவேன் தான் நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் அப்படிங்கிறாங்க. அண்ணி எடுத்ததாச்சே நல்லா இல்லாமல் இருக்குமா அப்படிங்கும்போது அப்படியே வானதிக்கு முகம் ஒரு மாதிரி ஆகுது. பாண்டி அப்படின்னோடனே ஐயோ நீ இந்த நேரத்தில் எதுவும் கோவப்பட்டு எதுவும் சொல்லாத, அண்ணி தான் உனக்காக வாங்கிட்டு வந்தாங்க, நான் கூட இதெல்லாம் வாங்கலை அப்படிங்கிறாங்க. அதானே உனக்கு இதெல்லாம் தோணுமா அப்படிங்கிறாங்க. ஐயோ வானதி இப்போ போய் ஆரம்பிக்காத வானதி, வா நம்ம கிளம்பலாமா அப்படின்றாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கோயிலுக்கு கிளம்பலான்னு வரும்போது நடேசன் வந்துட்டு மடி இருமா, வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு போகணும்ல, வாங்க எல்லாருமே நின்று சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடேசனே வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு சேரனுக்கு ஃபஸ்ட்டு விபூதி வச்சு விட்டுட்டு எல்லாருக்குமே வச்சு விடுறாரு. வாங்க இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கோவிலுக்குமே வந்துடுறாங்க. கோவிலுக்கு வந்தால் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே அங்கே பண்ணியிருக்காங்க. கோவிலில் அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்கும்போது சேரனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன பண்ணிலா இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பாண்டி பார்த்துட்டு அண்ணா என்னென்ன கோவிலில் கல்யாணம் பண்ணுறோன்னா அப்படியே சாமி முன்னாடி நிற்க வச்சு மாலையை போட்டுட்டு உனக்கு தாலியை கட்டி அப்படியே கூட்டு போகிறோன்னு நினச்சியா, எங்கள் அண்ணன் கல்யாணம்னே இதை எப்படி கூட பண்ணலன்னா எப்படிண்ணே அப்படிங்கும்போது சேரனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. சோழன் பார்க்குறாரு. என்னென்ன இதுக்கு போய் கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்க சின்ன பிள்ளை மாதிரி, எங்களுக்கு எவ்வளோ பண்ணியிருக்க, இது கூட பண்ண மாட்டோமா உனக்காக அப்படிங்கிறாங்க. சத்தியமா நான் இப்படிலாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைடா அப்படிங்கிறாங்க. நீலா அப்படியே பார்த்து சிரிக்கிறாங்க. பார்த்துட்டு என்னண்ணா உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொன்னோன்னே சரிண்ணே வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போதே ஐயர் எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ எல்லா வேலையுமே ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ பார்த்தா டைம் ஆகிக்கிட்டே இருக்குது. சேரன் ரெடி ஆகி அவங்க தம்பிங்க எல்லாருமே அப்படி கூட்டிகிட்டு வரும்போது நடேசனுக்கு பார்க்கும்போது அப்படியே சந்தோஷமாக இருக்குது. மாலகின் கழுத்துமோடு வரும்போது அப்படியே நடேசன் பார்க்குறாரு. பா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா அப்படிங்கிறாங்க. நீ எப்பயுமே நல்லா இருப்படா சேரா, இப்படி ஒரு கோலத்தில் உன்னை பார்க்கணுன்னு தான் இத்தனை வருஷமாக நான் காத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறாரு. அப்போ அப்படி பார்க்கும்போது சேரனுக்குமே அப்படியே சிரிப்பு வருது. நல்லா இருப்படா நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் என்ன சந்தா என்ன வரலையே, அனீஷ் எங்கே ஃபோன் பண்ணியா அப்படிங்கிறாங்க. இதோ பண்ணுறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ பாண்டி பார்க்குறாரு. என்னண்ணா நீ இன்னும் ஃபோனே பண்ணலையா அப்படின்றாங்க. எப்படியா இருந்தாலும் வந்துருவாங்கடா, சந்தா என்ன இங்கே வந்தால் ரெடியாக போகுது, அங்கேருந்து ரெடியாகி தானே வரப்போகிறாங்க, இப்போ வந்துருவாங்கடா அப்படிங்கிறாங்க. சரிண்ணே நீ எப்போ பேசுன அப்படிங்கிறாங்க. நேற்று நைட்டு பேசுனேன்டா அப்படின்றாங்க. நேற்று நைட்டு பேசுனியா அண்ணே, கல்யாணம் உனக்கு தானே, என்னண்ணே நேற்று நைட்டு பேசுனேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, வந்துருவாங்கடா, இருடா அந்த நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு. பார்த்தா ஃபோன் ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது. அனீஷ் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன அனீஷ் ஃபோனே எடுக்கலையடா அப்படிங்கிறாங்க. சரிண்ணே எதுவும் வந்துட்டு எதுவும் இருப்பாங்க, இல்லை உள்ளே எதுவும் வச்சுருக்காங்களோ என்னவோ, நீ சந்தாவுக்கு ஃபோன் பண்ணு அப்படிங்கிறாங்க. சரின்னு சந்தாவுக்கு ஃபோன் பண்ணால் சந்தாவுக்கும் ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது. சந்தாவும் ஃபோன் எடுக்கல. அப்படியே ஒரு மாதிரி சேரனுக்கு முகமே மாறுது. இதை பார்த்துட்டு நிலா என்னென்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. என்னன்னு தெரிலப்பா, 2 பேருமே ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது அப்படியே எல்லாருக்குமே பரபரப்பாக டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ சோழன் டக்குன்னு வந்துட்டு என்னென்ன 2 பேருமே ஃபோன் எடுக்கலங்கிற, சரி நான் போய் நேராக வீட்டில் போய் பார்த்துட்டு வந்துட்டுமா அப்படிங்கிறாங்க. நிலா வந்துட்டு சோழன் டைம் ஆயிடுச்சு, இப்போ நீங்கள் போய் அங்கே நீங்கள் இந்த சைடு போன அப்புறம் இந்த சைடு அனீஷும் சந்தாவும் வந்துட போகிறாங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி நிலா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ ரொம்ப நேரமாக ஃபோன் பண்ணி பார்த்தாலும் அவங்க ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் நேரத்தில் வந்து ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப்னே வந்துடுது. ரொம்பவுமே ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுது சேரனுக்கு. பார்த்தா யாருக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுத்தாங்களோ எல்லாருமே ஒவ்வொருத்தராக வரவும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ வந்துட்டு அவங்களும் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் பொண்ணை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொல்கிறாரு. பொண்ணே இல்லை அப்படிங்கும்போது எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. டைம் ஆகிட்டே இருக்குது, சீக்கிரம் கூட்டிகிட்டு வாங்க, நல்ல நேரம் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஐயருமே சொல்கிறாரு. அப்படியே எல்லாரும்
எல்லாருமே டென்ஷனாக இருக்கும்போது நிலா வந்துட்டு, சோழன் நீங்கள் பேசாமல் போய் பார்த்துட்டே வந்துடுறீங்களா அப்படிங்கிறாங்க. இதை தானே நிலா நான் அப்போவே சொன்னேன், சரி இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக இவர் கிளம்பி போகிறாரு. அங்கே போய் பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. என்னடா வீடு பூட்டி இருக்கு, யாரையுமே காணோமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவர் அனீஷுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோனுமே ஸ்விட்ச் ஆஃப்னு வரும்போது அப்படியே ஒரு மாதிரி அவருக்கு டென்ஷன் ஆகுது. சரி பக்கத்தில் யார்கிட்டயாவது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட போய் கேட்குறாங்க. எங்கே இங்கே அனீஷும் சந்தாவும் இருந்தாங்கல்ல, எங்கே ஆளை காணோம், எங்கேயாவது கிளம்பி போனாங்களா அப்படிங்கிறாங்க. அவங்க நேற்று நைட்டே போயிட்டாங்க தம்பி அப்படிங்கிறாங்க. நேற்று நைட்டு போனாங்களா, எங்கே போனாங்க அப்படிங்கிறாங்க. அதை ஏன் தம்பி கேட்குறீங்க, ஒரு ஆட்டோலேருந்து 2 பேர் 2 ஆட்டோ நிறையா கும்பலாக வந்தாங்க. வந்து அந்த பொண்ணை வலுக்கட்டாயமாக தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்கப்பா. அந்த பையன் பாவம் ஒத்தாளாக நின்றுட்டு ஃபோன் பண்ணணும்னு சொல்லி ஃபோன் எடுத்துச்சு, அதை கூட பிடுங்கி வச்சுக்கிட்டானுங்க அந்த படுப்பாவிங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நாங்கள் என்னப்பா பண்ண முடியும், ஏதாவது பிரச்சனை இல்லை நாங்கள் மாட்டிக்கிட்டோன்னா, அதனால் நாங்கள் பாட்டுக்கு பார்த்துட்டு அமைதியாக தான்ப்பா இருந்தோம். ஆனால் வந்தவங்க அவங்க சொந்தக்காரங்கன்னு தான் நினைக்கிறேன், அவங்களுக்குள்ளாரே ஹிந்தியிலே தான் பேசிக்கிட்டாங்க. அவங்க அந்த பொண்ணை கூட்டிட்டு அந்த பையனையும் கூட்டிட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னோடனே சோழனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் தம்பி, நேற்று நைட்டு ஒரு 12 மணி இருக்கும்பா அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே அப்படியே சோழனுக்கு ஆடி போயிடுது. என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி இடிஞ்சு போயிடுறாரு. அண்ணனுக்கு இருந்தும் இந்த வரையாவது கல்யாணம் பண்ணிடணும்னு நினச்சோம், எல்லாமே கூடி வர நேரத்தில் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி இடிஞ்சு போய் நிற்கிறாரு. நிலா அந்த டைம் ஃபோன் பண்ணுறாங்க. சோழன் என்னாச்சு, அங்கே ரீச் ஆயிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. நிலா அது வந்து அப்படிங்கிறாங்க. சோழன் என்ன சொல்லுங்க, இங்கே எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயர் வேற பொண்ணை கூட்டிகிட்டு வர சொல்லிட்டு இருக்காரு. எங்கே சந்தா, அங்கே ஏதாவது விசாரிச்சிங்களா, வீட்டில் தான் இருக்காங்களா இல்லை கிளம்பிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. நிலா அது வந்து அவங்க 2 பேருமே இங்கே வீட்டிலே இல்லை நிலா, வீடு பூட்டி இருக்கு அப்படிங்கிறாங்க. பூட்டி இருக்கா அப்படின்னா அவங்க கிளம்பி வந்துட்டாங்க போல சோழன், சரி நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க. நிலா அது இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன சோழன் சொல்கிறீங்க அப்படின்றாங்க. இல்லை நிலா, நேற்று நைட்டே வந்து 2 ஆட்டோவில் அவங்க சொந்தக்காரங்க யாரோ 2 பேரையுமே வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே அக்கம் பக்கத்தில் விசாரித்தேன், அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க நிலா அப்படிங்கிறாங்க. அப்படி நிலாவுக்கே ஒரு மாதிரி ஆகுது. சோழன் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் நிலா, இங்கே 2 பேருமே இங்கே இல்லை, அவங்க சொந்தக்காரங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு சந்தாவோட மாமாவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதை எப்படி அண்ணன்கிட்ட சொல்கிறது, ஐயோ இருந்தும் அண்ணனுக்கு இப்போ எப்படியாவது நடத்திடுவோன்னு நினச்சோமே, இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிறாங்க. அப்போ இதை பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே ஐயர் வந்துட்டு பொண்ணை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சேரனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. எழுந்திருக்கிறாரு. மணவரையிலேருந்து எழுந்திருக்க கூடாதுப்பா, உட்காருங்க அப்படின்னுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் உட்காரும்போது டக்குன்னு பாண்டி கிட்ட போயிட்டு, பாண்டி சோழனுக்கு ஃபோன் பண்ணிப்பாருடா அப்படிங்கிறாங்க. இதை பண்ணுறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துக்கிட்டே இந்த சைடு வராரு. அப்போ நிலா ஆப்போசிட்டில் வராங்க. வந்துட்டு எங்கே பாண்டி போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சோழன் போனான்ல, உங்களுக்கு எதுவும் ஃபோன் பண்ணானா, நான் ஃபோன் பண்ணலான்னு தான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ பாண்டி ஏன் கேட்குறீங்க, இந்த மாதிரி விஷயம் ஆயிடுச்சான் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது. அப்படியே வந்திருக்கவங்க எல்லாருமே என்னாச்சு, டைம் போயிட்டே இருக்குது, கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளாரே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ சோழனோட அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போன அந்த அப்பா அம்மாவும் வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு நேராக என்ன சோழா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, பொண்ணு எங்கப்பா, ரொம்ப நேரம் நாங்களும் பார்க்குறோம், பொண்ணையே காணோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே பொண்ணு அங்கே இல்லை, இப்போ கல்யாணத்துக்கு பொண்ணே வரல அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆகுது. கார்த்திகா கூட வந்திருக்காங்க கல்யாணத்துக்கு. அப்போ கார்த்திகாக்குமே ரொம்ப கஷ்டமாக போயிடுது. சேரமாமா கல்யாணத்துக்கு வந்துட்டு நான் வந்து எப்படியாவது இதை பார்த்துடணும்னு நினச்சேனே, கடைசியில் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவும் ஃபீல் பண்ணுறாங்க. அப்போது நடேசன் வந்து பார்க்குறாரு. என்னடா சேரா இப்படி ஆயிடுச்சு, நல்லா விசாரிச்சியாடா அப்படின்றாங்க. சத்தியமாக எனக்கும் தெரியாதுப்பா என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு, டே சோழா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சோழன் அப்போ தான் உள்ளே வராரு. அப்போது சோழன் அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறாரு. டே சோழா எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் மறைக்காமல், என்ன நடந்துச்சு அப்படிங்கும்போது இப்போ சோழன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது அந்த மாதிரி அங்கே சந்தா இல்லை, அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது சேரன் அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துடுறாரு சேரில். நடேசனுமே கூட உட்காந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாகவே நின்றுட்டு இருக்காங்க. எல்லாருமே கிளம்பி போனதுக்கப்புறம் ஐயர் வந்து சொல்லிடுறாரு. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுமா, நல்ல நேரமே முடிஞ்சு போயிடுச்சு, இன்றைக்கி நாளில் நல்ல நேரம் இனிமேல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே எழுந்து போயிடுறாரு. அப்போது எல்லாருக்குமே கஷ்டமாக போகுது. அப்போது சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் எந்திரிக்கிறாரு. அப்போ நிலா இருந்துட்டு, அண்ணா என்னண்ணே நல்ல நேரம் முடிஞ்சிச்சுன்னா ஐயர் போனால் என்னண்ணே, எப்படியாவது சந்தா இங்கே வந்துருவாங்கண்ணே, அவங்க வந்தோடனே நம்ம இங்கே வச்சு சாமி முன்னாடி கூட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாண்ணே, நம்ம வீட்டுக்கு இப்போதைக்கு உடனே கிளம்ப வேணாண்ணே அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நிலா, அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன், ஃபோன் பண்ணால் ஃபோனும் எடுக்கல அப்படின்னா ஏற்கனவே அனீஷ் சொல்லியிருக்கான், அவங்க ரொம்ப பயங்கரமாக எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அவன் பயப்படுவான்ப்பா, அப்போ ஃபோன் எல்லாமே அவங்க தான் வாங்கி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சரி பரவாயில்லப்பா வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஆக மொத்தம் இந்த மாதிரி வந்துட்டு சேரனுக்கு வந்துட்டு கல்யாணம் அப்படிங்கிறது அங்கே நின்றுருக்கு. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்ததுன்னா நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.